பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 23 இந்த ஒரு சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் நான் நான். அப்போ அந்த நான் யார்? எல்லாமே நம்ம தான். ஸோ இத்தனை ஒரு ப்ரொடெக்ஷன். மேய்ப்பராக இருக்கிறார், நல்ல பசுமையான இடத்துல நம்மளை வைத்திருக்கார். ஸோ ஆடு மேய்ப்பவன் எங்கே ஆடை கொண்டு போவான்? பசுமையான இடத்துல தான் கொண்டு போய் சேர்ப்பான். ஸோ பசுமையான இடத்துல நம்மளை வைத்திருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த குறையும் இல்லை, எதுக்கும் நம்ம கவலைப்பட வேண்டியது அவசியமே கிடையாது. புல்லுள்ள இடங்களில் எப்போதுமே ஆடுது சந்தோஷமாக மேய்ஞ்சிட்டு தான் இருக்கும். அதே போல் எல்லாமே நம்மளுக்கு தயார்படுத்தி ஒரு நித்திய வாழ்வுக்கு அழைத்து கொண்டு வந்தவர் நம்மளை வெறுமையாக விடுவதே இல்லை. ஸோ முழுசாக நம்மளுக்கு வச்சுருக்கிறார். அதே பார்த்திங்கன்னா என்ன ஒரு இருள் பள்ளத்தாக்கு இருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட அவசியமே கிடையாது. எப்போதுமே ஒரு மனிதன் கண்ணில் பார்க்குறத பார்த்து தான் ரொம்ப பயப்படுவான். பகலில் நீங்கள் நடந்து போய் பாருங்கள், அதே இடத்துல ஒரு பயமும் வராது. அதே இருட்டில் தனியாக நடந்து போய் பாருங்களேன், டெய்லி போகிற இடமா இருந்தாலும் சரி மனசுக்குள்ளே ஒரு பயம். ஏன்னா கண்ணில் பார்க்குறதுல ஒரு பயத்தை கொண்டு வந்து சேர்க்குறவன் சாத்தான். ஆனால் நம்மளுக்குள்ளே இருக்கிறவர் வெளிச்சமாக இருக்கிறவர். ஸோ இந்த என்ன இருள் இருந்தாலும் சரி நம்மளுக்கு இருளான ஆவியை கொடுக்கல, நம்மளுக்கு தெளிந்த புத்தி, அமைதியான சாந்தமான குணம், நானே வெளிச்சமாக இருக்கிறவர். ஸோ வெளிச்சமாக இருக்கிறவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொன்று பார்த்திங்கன்னா என்னதான் எதிரிகள் இருந்தாலும் நம்மளுக்கு பயமே வந்து எதாவது பண்ணிடுறோம், நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வெற்றி எப்போதுமே நம்மளுக்குள்ளே இருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த நமக்குள்ளே இருக்கிறத யாருக்கு இந்த இது கொடுத்துருக்குறாரு? இப்போ நம்மளை அழைத்தவர் தேவன் என்னவா அழைச்சிருக்கிறார்? பார்த்திங்கன்னா இயேசு வந்து 2 வித கூட்டமாக இருந்துச்சு அவர் கூட. ஒன்று வந்து அப்போஸ்தலர்கள் 12 பேர் இருந்தாங்க. அப்புறம் அவர் பின்னாடியே கூட சேர்ந்து போய்கிட்டே இருந்தாங்க. அவர் வார்த்தையை கேட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தார். இயேசு பார்த்திங்கன்னா 4 சுவிசேஷங்களில் 43 தடவை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சீசராக்குங்கள்னு சொல்லி தான் போதிச்சிருக்கிறார், டிசைபிள்ஷிப். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எந்த நிலையில் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோன்னு பார்க்கணும். எல்லாருமே அழைக்கப்பட்டவங்க, யாரையுமே தள்ளுவதே கிடையாது. எத்தனை புறஞ்சாதி மக்கள் வந்தாலும் சரி, எந்த மக்கள் வந்தாலும் சரி, அவரை துதிக்கிற மக்கள் வந்தாலும் சரி, தேவன் அப்படியே அணைத்து கொள்ள தான் பார்ப்பார். அவர் யாரையுமே புறம்பே தள்ளுவதே இல்லை. ஆனால் நம்மளுக்கு ஒரு அழைப்பு இருக்கு இல்லையா? நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா 1 கொரிந்தியர் 12 அழைப்பில் வந்து சில பேர் முதலாவதாக என்ன சொல்கிறாரு? அப்போஸ்தலர்கள், 2வது தீர்க்கதரிசி, 3வது டீச்சர்ஸ். இந்த டீச்சர்ஸ் யார்? போதிக்கிறது. டீச்சிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா இயேசு வந்து அதிகமாக டீச் தான் பண்ணார். ஃபஸ்ட்டு மக்களுக்கு ஒன்றுமே தெரியல, இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆதி காலத்திலிருந்து தேவன் அழகாக வழி நடத்தினாலும் ஆனால் அவங்களுக்கு நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம், நம்ம யாரை துதிக்கணும், நம்ம எப்பேற்பட்ட வல்லமை நம்மளுக்குள்ள கடவுள் விதைச்சிருக்கிறாரு, நம்ம அதை எடுத்து எப்படி பயன்படுத்தணும், நம்ம எங்கே போய் சேரணும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல. இதுக்காக தான் விழுந்து போனவனை திருப்பியும் எடுத்து மறுபடியும் எந்த நிலையில் உருவாக்குனாரோ அந்த நிலையில் கொண்டு போய் சேர்க்க தேவன் ஒவ்வொருவரையும் கொண்டு வர டீச் பண்ண. ஸோ 43 தடவை அந்த புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷத்தில் இயேசு வந்து அழகாக சீடர்கள் அப்படிங்கிற வார்த்தையை அநேகமாக யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரிங்கன்னா ப்ரீச்சிங், இந்த அதுக்கு முன்னாடி வருவோம். இந்த போதிக்கிறது, வாட் இஸ் டிசைபிள்ஷிப், வாட் இஸ் டீச்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா தனக்கு உள்ளே அவருக்குள்ளே பொக்கிஷமாக வைத்திருக்கிற அந்த நாலேஜ் தேவனிடத்தில் பிதாவிடம் பார்த்து கற்றுக்கொண்டு பிதாவிடத்தில் என்ன இருந்ததோ அதை அப்படியே கொண்டு வந்து அவரை சார்ந்தவர்கள், அவரையே நம்பி இருக்கிறவர்கள கொண்டு வந்து திணிக்கிறது தான், அதுதான் டீச்சிங். அந்த நாலேஜ் அப்படியே கொண்டு வந்து நம்ம மைண்டில் கொண்டு வர்றது. இயேசு ஏதோ வந்து புதுசாக ஒன்றும் கற்பிக்கவே இல்லை. ஆதி காலத்திலிருந்து தீர்க்கதரிசிகள் என்னென்ன சொல்லிட்டு இருந்தாங்களோ அதை அப்படியே நிறைவேற்றதா வந்தார். அதான் பார்த்தீங்கன்னா பைபிள் என்ன சொல்கிறாரு? நீங்கள் வந்து இந்த ஸ்கிரிப்சர்ஸில் நீங்கள் எழுதியிருக்கிற இந்த புக்கில் நீங்கள் வந்து ஜீவனை தேடுறீங்களே, அந்த ஜீவன் நான் தான், என்னை கண்டவன் தேவனை கண்டார் அப்படின்றது. அப்போது தேவனிடத்தில் பிதாவிடத்தில் என்னத்தை பார்த்தாரோ, அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை அவருக்குள்ளே இருந்ததை அப்படியே கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அவர் புதுசாக எதையுமே இல்லாததை சொல்லவே இல்லை, ஆனால் புரியறதுக்கு தான் மக்களுக்கு ஞானம் பத்தல. ஸோ திஸ் இஸ் காட் டீச்சிங், நாலேஜ், பாசிங் த நாலேஜ் ஃப்ரம் ஒருத்தர்கிட்டருந்து அப்படியே இன்னொருத்தருக்கு வரும். அப்போ நம்மளுக்கு வந்து வெறும் முட்டாளாக நம்மளுக்கு கடவுள் படிக்கவே இல்லை, படிக்கும் போது நல்ல புத்திசாலியாக தான் இருக்குது. நம்ம தான் விழுந்து மாறி எங்கேயோ போயிட்டோம். தென் நெக்ஸ்ட் இஸ் ப்ரீச்சிங். ப்ரீச்சிங் என்னென்னா அது ஒரு பரிசுத்த ஆவிக்குள்ளே போய் அதை அப்படியே அவரை கன்வின்ஸ் பண்ணி ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு அப்படியே எடுத்துகிட்டு வர்றது தான் ப்ரீச்சிங். அந்த நிலைக்கு வர்றது தான் நம்ம ஒவ்வொரு சர்ச்சிலையும் எப்போதுமே நம்ம பார்க்குறோம்.
அதுக்கு தயார்படுத்துகிறோம். எந்த நிலையில் அவர் இருந்தாரோ அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகிறது. நான் ஆவியாக இருப்பது போல் நீங்களும் ஆவியாக இருக்கணும், அதுதான் நிலை. பானகேன் நேச்சர் அப்படிங்கிறது திரும்பவும் பிறந்துட்டு நான் ஏற்றுக்கிட்ட ஏசப்பா அப்படின்னு சொன்னால் அந்த பானகேன் இல்லை, திரும்பவும் அதிலிருந்து வளரணும், அதிலேயே வாழணும். ஸோ இதில் ரெண்டு அதிகாரத்தை மட்டும் நான் தியானிக்கும் போது கிடச்சிது. ஒன்று லூக்கா 10:9-10, இந்த ரெண்டுமே எடுத்து வச்சுக்கிங்களேன். ஜஸ்ட் கொஞ்சம் வசனங்களில் நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம், எப்படி நம்ம தேவனிடத்துல பற்றி கொள்ளணும். ரெண்டு ரிசம்பிளாக ஒரே மாதிரி வரும். லூக்கா 9 அப்புறம் லூக்கா 10. லூக்கா 9 முதல் வசனம். அவர் தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து, இரண்டாவது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 12 அப்போஸ்தலர்கள் அனுப்புகிறார். என்ன பவர் கொடுத்தாரு? எல்லா வித பவரை கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு? டிசீஸ், எல்லா வித நோயும் இது பண்ண சொன்னார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்னஸ். இந்த நோய் வெளியில் போகிறதுக்கு சாத்தானை வெளியே துரத்தணும். அது தமிழில் படிங்க. ஃபர்ஸ்ட் இதில் அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி, இந்த வியாதி வேற, இங்கிலீஷில் டிசீஸ்ன்னு இருக்கு, வியாதிங்கிறது வேற, சிக்னஸ் அப்படிங்கிறது வேற. ரெண்டாவது வசனத்தில் பிணின்னு போட்டிருக்கு, சரிங்களா? ஸோ இந்த டிசீஸ், இந்த வியாதியை கொண்டு வரவன் யாரு? சாத்தான். சாத்தான் துரத்துனா தான் வியாதி வெளியில் போகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிணி, சிக்னஸ். இது எந்த வழியில் வெளியில் போகுது? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொண்டால் நம்மளுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன சிக்னஸ், அது தேவையில்லாத எண்ணங்கள். இந்த சிக்னஸ் அப்படின்ற நம்ம சொல்கிற இந்த காய்ச்சல், சளி பாருங்க, அதை சொல்ல வரல அவர் சொல்ல வந்தது என்னன்னா, நம்மளுக்குள்ளே ஒன்று சின்ன சின்னதாக ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க, அந்த களையெல்லாம் கிளச்சி போடணும், அதை பற்றி தான் சொல்கிறாரு. இந்த சிக்னஸ் வெளியில் போகணும்னா என்ன பண்ணணும்? நம்மளுக்குள்ளே தேவையான ஆகாரம் உள்ளே போகணும். அந்த ஆகாரம் என்னது? என் மாம்சம், என் மாம்சத்தை உண்டு. அவருடைய மாம்சம் என்னது? தேவன் உண்டாக்கின ஆதியில இருந்த வார்த்தை. அந்த வார்த்தை உள்ளுக்குள்ளே போக போக நம்மளுக்குள்ளே இருக்கிற எல்லா பிணிகளும், தேவையற்ற எல்லாமே நம்மளை விட்டு வெளியில் போயிடும். ஸோ இது இங்கே கொடுக்குறாரு. அதே நீங்கள் 10வது அதிகாரத்தில் போனீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதே 10வதுல போனீங்கன்னா 9வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. லூக்கா 10:9 அதையே தான் சொல்லுது. அப்ப அதே பிணி, அதே என்ன சொல்றாரு? அதை குணமாக்கி, எப்படி குணமாகும்? தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல, நிறைய இடத்துல பைபிள் படிச்சுன்னா சமீபமா இருக்குது இருக்கு. இப்போ வந்திருக்கு. எது வந்திருக்கு? தேவனிடத்தில் வார்த்தையா இருந்தவரே நம்ம பக்கத்துல கூட இருக்கிறார், வந்திருக்கிறார். ஸோ இந்த சுவிசேஷம், குட் நியூஸ், தேவனுடைய சத்தியம், சத்தியத்தை அறிவீர்கள், அதுதான் விடுதலையாக்கும். எதை விடுதலையாக்கும்? நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா கட்டுகள், பிணிகள்னு நீங்க அதை டிஸ்கிரைப் பண்ணி எப்படி போட்டுக்கிட்டாலும் சரி, உள்ள இருக்கிறது எல்லா சத்தியத்தை அறிய தான் வெளியில போகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த 9வது அதிகாரத்துல நேரம் 40வது வசனத்துக்கு வாங்க. தேவன் என்ன பண்றாருன்னா, ஜீசஸ் அப்போஸ்தலர்கள் அங்கேயும் சீசர்னு தான் போட்டிருக்கு 9வது அதிகாரத்தில். 10வது வசனம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் வசனம் படிங்களேன். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்குள்ளும் இடங்களுக்குள்ளும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். எங்க அனுப்பினார்? எங்க அனுப்பினார்? கொஞ்சம் நல்லா பாருங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமா இருக்கு. பட்டணங்களுக்குள்ளும். எந்த பட்டணங்களுக்குள்? சகல பட்டணங்கள். இல்ல, இன்னும் முடியல, கரெக்டா வரல, படிங்க அந்த வசனம் திருப்பி படிங்க. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணத்திற்கும். எங்க அவர் இந்த 70 பேரை எங்க ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறாரு? தான் போகும், அவர் போக இருக்கக்கூடிய இடத்துக்கு. அது இயேசு உயிரோடு இருக்கும் போது ஒரு 70 பேரை 2 பேரா அனுப்பி நீங்க பட்டணங்களுக்குள்ள போங்க. இதே பவர் தான் கொடுக்குறாரு. சுவிசேஷம் அறிவிங்க, சிக்னஸ் சரி பண்ணுங்க, ஒருத்தர் வீட்டில் இருங்க, இதே தான் சொல்றாரு. அதுக்கும் நம்மளுக்கு இப்போ என்ன சம்பந்தம்? இப்போ இயேசு எங்க இருக்கிறாரு? நம்மளுக்குள்ள இருக்கிறார், பிதாவின் வலதுபுறத்தில் இருக்கிறார். ஓகே, இப்போ நம்ம இந்த 70 பேரை நம்மளா எடுத்துக்குவோம். நம்ம என்ன பண்ணணும்?
இந்த சுவிசேஷத்தை எடுத்துட்டு இயேசு 2ஆம் வருகையில வரக்கூடிய போது எத்தனை ஆட்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்? அதுக்கு தானியேல் 12:1 போங்க. தானியேல் 12:1. ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். எங்க விடுத்து? இந்த உலகத்தில், இந்த பாவத்தில் எல்லாத்திலிருந்தும் மீண்டும் இயேசுவோட வார்த்தையிலேயே ஒரு சீசராக நடந்த அனைவரும். அது எங்கே எழுதியிருக்குன்னா லூக்கா 10:20 வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க, இந்த சாத்தான்லாம் படிங்க, அந்த வசனம் படிங்க. சாத்தான் கூடி உங்கள் வார்த்தை கட்டுப்பட்டு நிற்குது, அதை பற்றி நீ பெருமிதம் பண்ணாத. படிங்க. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். இந்த டிசைபிள்ஷிப் நம்ம இந்த 70 பேரை நம்ம எடுத்துக்குவோம். நம்ம அந்த வார்த்தைகள்ல நடந்து போகும்போது நம்மளுடைய பேரெல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டாயிற்று. அந்த பேர் திரும்பி நீங்க படாம இருக்கணும்னா அந்த வழியிலேயே நடக்கும்போது 2ஆம் வருகையில, இப்ப தானியேல் 12:1 இருக்கும்போது பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த 2ஆம் வருகையில வரும்போது நம்ம எல்லாருமே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகும். இதற்கு நம்ம இந்த டிசைபிள்ஷிப், இந்த அப்போஸ்தலர்கள் போல, இந்த சீசர்கள் போல நம்ம இருக்கோம். ஸோ நம்மளுக்கு கொடுத்த பவர் என்ன? இது நீங்கள் இந்த 2 புக்கையும் எடுத்து படிச்சிங்கன்னா என்ன பவர் நமக்குள்ளே இருக்குன்றது தெரியும். அவர் வெறுமையாக எதையுமே கொடுக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு 9வது அதிகாரம் ஃபஸ்ட்டில் சொன்னாரு, எல்லாமே சகலமும் உங்கள் கையில் கொடுக்குறேன், எல்லா பவரும் உங்கள் கையில் கொடுக்குறேன். He is given a power ஃபுல்லாக. நம்ம எங்கேயும் ஓடி தேடி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா பிதாவேன்னு போய் நின்னா போதும். இயேசு வழியாக போய் நின்னா எல்லா பவரும் நம்மளுக்குள்ள இருக்கு. என்ன பவர்? சாத்தானை மிதிக்கிற பவர், எந்த சிக்னஸ் இருந்தாலும், எந்த டிசீஸ் இருந்தாலும். ஸோ இதற்கு நம்மளுக்கு தேவையான பலன் பரிசுத்த ஆவியானவர் வழியாக கொடுத்துருக்கிறார், சுவிசேஷத்தின் வழியாக கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த ஒவ்வொரு வார்த்தையும், ஸோ என்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவனாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையும் எழுதி கொடுக்கப்பட்டது அனைத்தையும் ஜீவனாக இருக்கிற வார்த்தைகள் தான் நம்ம இன்னைக்கு தியானிச்சு கொண்டிருக்கோம். ஏதாவது ஒரு வார்த்தை அது கிரியை செய்யாமல் இருக்கா? கிடையவே கிடையாது. ஒரு வார்த்தை கிரியை செய்யாமல் இருந்து எல்லா ப்ரூவன் வேர்ட்ஸ் அப்படின்னா எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசன் ஒருத்தர் கொடுக்குறாங்க, அவனுக்கு 100% குணமாகும்னா ஒரு 100 பேர் 1000 பேர் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மெடிசன் வெளியில் இது வேலை செய்யுது, இதை ஒரு ஆளுக்கு கொடுக்கலாம், அப்போ இந்த டிசீஸ் சரியாகும். அந்த மாதிரி பைபிள் 1000 காலமாக இன்னும் அழியாமல் அப்படியே நிற்கிதுன்னா அதை இன்னும் போதிச்சுட்டு இருக்கிறோம், அதை இன்னும் மக்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அது இன்னும் ஒவ்வொருத்தரும் விடுதலை ஆகிட்டு இருக்காங்கன்னு காரணம் என்னென்னா அது ப்ரூவ் பண்ணின 100% உயிர் வாழக்கூடிய வார்த்தை. ஸோ இந்த டிசைபிள்ஷிப்பை தான் நம்ம எடுத்து நம்ம நடக்கணும். இப்போ ஏன் பார்த்தீங்கன்னா 9வது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், 40வது வசனம் என்ன சொல்கிறாரு? ஒருத்தனோட அசுத்த ஆவி அவரால் எடுத்து போட முடியல, ஏன்னா அங்கே ஒரு சின்ன அவநம்பிக்கை வருது. அந்த டிசைபிள்ஷிப் நம்ம இருக்கிற இந்த சீசர் பணியில் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவங்க நம்மளுக்கு அந்த அன்பிலீஃப், அந்த அவிசுவாசம் இருக்கவே கூடாது. அந்த குவாலிட்டியை மட்டும் நம்ம அண்டர்லைன் பண்ணி எடுத்துக்கணும். என்ன பண்ணாலும் சில சூழ்நிலைகளில் நம்ம தவறி விழதான் போகிறோம், கண்டிப்பாக விழுந்துருவோம், ஏதோ ஒரு விதத்தில் விழுவோம். அது நம்மளால் 100% பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. அதை விழாமல் இருந்து இடராமல் அதிலிருந்து பாதுகாத்து கொள்றதுக்கு நம்மளுடைய கால்களுக்கு வெளிச்சமாக இருக்கிற இந்த வசனத்தை நம்ம எப்போதுமே எடுத்துக்கணும். இப்போ அதே பாருங்கள், எந்த மாதிரியான ஸ்பிரிட் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு. அப்போஸ்தலர்கள் பாருங்க, அந்த 9வது அதிகாரம் லூக்கா 9:54 53 படிங்க. நம்மளுக்கு எப்பேற்பட்ட ஆவி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். எப்போதுமே ஒரு பலத்தமான ஆவி, ஒருத்தர் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு ஆவியை அப்படியே எலியா கொண்டு இறக்கி அத்தனை பேரையும் நெருப்பில் அழிச்சு போட்டாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆவி புதிய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு அப்புறம் நம்மளுக்கு அது கொடுக்கப்படவே இல்லை. ஆனால் எப்பேற்பட்ட ஆவியை கொடுத்துருக்குறார் அது படிங்களேன். அவர் இஸ்ரேலுக்கு போக நோக்கமாய் இருந்தபடினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீசராகிய யாக்கோபுவும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியுங்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அளிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிப்பதற்கே வந்தார் என்றார். அவர் வேறொரு கிராமத்துக்கு போனார். போதும் சிஸ்டர். 53, 54, 55 படிச்சா இன்னைக்கு நம்ம கையில் எல்லா பவரும் கொடுத்துட்டார். நீங்கள்
பார்த்தீங்கன்னா சாத்தா ஓடுறான், வியாதிகள் குணமாகுது, மக்கள் கூட்டமாக வராங்க. ஏதோ ஒன்று நம்மளுக்கு தலையில் வேற ஏறிக்குச்சுன்னு வைங்க, யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் பரிசுத்த ஆவியில இந்த பக்கம் போனால் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. யோவான் சொல்கிறாரு, அந்த 54வது வருஷத்தில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அவனுடைய யோவான் அவங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். எலியா செஞ்ச மாதிரி கொண்டு வந்து அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அடித்து போட்டுடலாமா? இயேசு எப்படி அதட்டினார் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அது எப்படி பேசியிருப்பாருங்க. உங்களுக்குள்ளே என்ன ஆவி உள்ளுக்குள்ளே இருக்குன்னே உங்களுக்கு தெரியலையே. ஒரு மனிதனும் அழியாமல் இருக்கணும், எல்லாரும் உள்ளவர், எல்லாரும் மன்னிப்புக்குள்ள வரணும், எல்லாரும் என்னிடத்தில் வந்து சீசராக இருக்கணும், ஒவ்வொருவரும் டிசைப்பிளாக இருக்கும். அதுதான் தேவன் அதுதான் விரும்புகிறார். ஸோ நம்மளுக்குள்ள ஒரு சாந்தமான ஆவியை, பரிசுத்த ஆவியை நம்ம இந்த வசனங்கள் வழியாக நம்ம எத்தனை பேரை சந்தித்தாலும் ஒரு அமைதியாக சொல்லி பாருங்க, அவன் உள்ளுக்குள்ளே வருவான். வராமல் யாருமே போக மாட்டாங்க. அன்புக்கு அடிப்படையாத மனிதன் ஒன்றுமே கிடையாது உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும். ஏன் ஒரு சிங்கமாக இருக்கட்டும், ஒரு இதாக இருக்கட்டும், அது பசி எடுத்தால் தான் சாப்பிடும். அது சாந்தமாக இருக்கிற நேரத்தில் அது அன்பாக தான் இருக்கும், ஆனால் அது பசிக்கும் போது தான் சாப்பிடும். ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம சிந்தனைகளும் இந்த உலகப்பூர்வமாக இருக்கிறனால எத்தனையோ பேரை காயப்படுத்திடும். ஸோ இன்றைக்கி இருக்கிற குவாலிட்டிஸ் என்ன? அன்பு. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஆவியானவர் பற்றி அவர் கிளியராக சொல்கிறார் பாருங்க. என்ன ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறதுன்னு நீங்கள் அறியலை. அது வந்து ஒவ்வொரு மனிதனையும் திருத்தி கொண்டு வரக்கூடிய ஆவியை தான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, ஒவ்வொரு மனிதனும் யாரை சந்திக்கிறோமோ எல்லா ஆத்துமாவையும் இப்படி உள்ளே வரும்போது தான் நம்மளுடைய பேர்கள் பரலோகத்தில் எழுதப்படும். இயேசுவே இயேசுவேன்னு சொன்னாலாம் ஒன்றும் கிடையாது. யோவானில் அவர் சொல்கிறார் பாருங்க 14:12, இயேசுவே இயேசுவேன்றவங்களாம் கிடையாது. என்னை whoever believes in me and walks by my word, என் வார்த்தைகளை அப்படியே கடைபிடிக்கிறவன் தான் பரலோகத்துக்கு போகிறவங்க. இஸ் தி டிசைபிள். யார் உன்னோட டிசைபிள்னு கேட்குங்க. அப்போது அவருடைய வார்த்தைகளை பிடிச்சிட்டு போகும். ஸோ இன்றைக்கி இது நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு டீச்சிங்காக எடுத்துக்கோம். நம்ம ஆக்சுவலாக எங்கே விழுறோம், எந்த இடத்துல போகணும். அதே மாதிரி லூக்காவில் 10வது அதிகாரம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்பவும் இதே மாதிரி தான் அங்கே இடத்துல சொல்கிறார் ஒரு விஷயத்தை. அந்த சோடம் ஏரியாவை பற்றி அவர் சொல்கிறார். 13வது அதிகாரம் படிங்க, 10:13. லூக்கா 10:13. கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீர்விலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தானால் அப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலிலும் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். அடுத்தபடி 14. நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலாம், தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாய் இருக்கும். எதை பற்றி அவர் சொல்றாருன்னா, நம்ம இன்னைக்கு இயேசு ஃபுல்லாக அறிஞ்சுக்கிட்டோம். இயேசு நம்மளுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். இயேசு நம்மளோட எல்லாமே சுமந்து கொண்டு போயிட்டார். நம்மளை இப்போ என்ன விட்டாரு? அம்பன் விடலை. எந்த பாவத்துக்கும் எதையை பற்றி கவலைப்படாமல் நம்ம இயேசுவை மட்டும் துதிச்சுக்கிட்டு அவருடைய நற்செய்தியை மற்றவர்களுக்கு நம்மளுடைய வழிகளின் வழியாக, நம்மளோட கனிகளின் வழியாக எடுத்து காட்ட வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் தான் அவரோட விருப்பம். அதை செய்யலைன்னா அந்த இடம் பேர் சொல்லியிருக்காங்க இங்கிலீஷில் டயர் அண்ட் சோடம்னு போட்டு. அதை வந்து நம்ம பழைய ஏற்பாட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த 2 பட்டணமும் அதிக செல்வாக்கு, ராஜாக்கள் ஆண்டவர்கள், பெரிய பெரிய ஆள்கள் ஆண்டவர்கள். இந்த 2 பட்டணமும் அதிக செல்வாக்கு. அதோட சேர்த்து என்னன்னா, தேவனிடத்தில் போகாமல் ரொம்ப பெருமையிலும் அகம்பாவத்திலும் விக்கெட்னஸ், அதே மாதிரி புற கடவுள், மற்ற பேகன் வர்ஷிப், தேவையில்லாததை கடைப்பிடித்து கொண்டவர்கள். ஸோ அந்த பட்டணம் அழிவுக்கு பயங்கரமாக இருந்தது. அதை காட்டிலும் மோசமான ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு வரும்? இயேசுன்ற நாமத்தை அறிந்து கொண்ட நாம், அவர் வழிகளில் நடக்காத நாம், அதன்படி ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தாத நாம், நம்மளுக்கு தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் அதை விட மோசமாக இருக்குன்றார். அப்போது அதர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, இயேசுவின் வழிகளில் நடக்காதவனோட பனிஷ்மெண்ட், அவனுக்குடைய நியாய தீர்ப்பு கொடூரமாக தான் இருக்கும். அது நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கோம். அந்த நரகத்தின் வாசல், நரகத்தினுடைய பிரச்சனைகளில் அதெல்லாம் அழகாக பைபிளில் போட்டிருக்கு. அது நம்ம இப்படி நினச்சிக்கலாம். என்ன ஒருத்தர் கேட்டார், பிரதர் பரலோகம்னு ஒன்று இருக்கா அப்படி. இதுக்கும் பாரம்பரியமாக ரொம்ப காலமாக இருக்கிற கிறிஸ்டின் ஒருத்தர் கேட்குறாரு, பரலோகம்னு ஒன்று இருக்கான்னு. எனக்கு அந்த நேரத்தில் வந்து அது விலைக்கு சொல்லவும் முடியல, அவரை கேள்வி கேட்கவும் முடியல. ஒரே வார்த்தை சொன்னேன், பரலோகம்னு ஒன்று இல்லைன்னா நம்மள யாருமே இல்லை. இன்னைக்கு ஒரு நல்ல கிறிஸ்டின்னு ரொம்ப காலமாக இருக்கிறவரே ஒரு பரலோகமாக ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்கும் போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தில் நம்ம செய்கிற கிரியைகள், நம்ம நற்பணிகள் மட்டுமே நம்மளுக்கு போதும், பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவோன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது நிச்சயமாக ஆகவே ஆகாது.
த ரைட்டியஸ் லிவ்ஸ் பை ஃபேத். நீதிமான் விசுவாசத்தினால் மட்டுமே தான் பிழைப்பான். அந்த விசுவாசத்தின் யாருன்னா இயேசுன்ற மேலே இருக்கிற விசுவாசத்தை பிடிச்சிட்டு போகிறவன் மட்டும்தான் பரலோகம் போக முடியுமே தவிர, இந்த உலகத்தில் எத்தனை நற்கிரியைகள் செஞ்சாலும் சரி, உலகத்தில் உள்ள எத்தனை கோடி பேரை வந்து சாப்பாடு போட்டு கவனித்து வீடு கொடுத்து எல்லாம் பண்ணாலும் சரி, அவன் ஒரு இடத்துல இருப்பானே தவிர பரலோகத்தை எட்டக்கூடியது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு இயேசு அப்படின்றது தெரியல. ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி தெரிஞ்சது எல்லாம் இயேசுன்றதை தெரிஞ்சு நடக்கிறது தான் நம்மளுடைய வேலை. ஸோ த டிசைபிள்ஷிப் இது வந்து அவர் உயிரோடு இருக்கும்போது இப்படி 70 பேர் அனுப்பினார். அப்போ நம்மளுக்கு என்ன பிரதர், அவர் உயிரோடு இருக்கும்போது 70 பேர் எடுத்து 2 பேர் அனுப்பிச்சார். அப்புறம் ஒரு 12 அப்போஸ்தலர் இருந்தாங்க, அவங்க வழியில் பார்த்தாங்க. இப்போ காலையில் பாடும் போது கூடி பாடணும், அப்போஸ்தலர்கள் காலத்தில் இருந்த மாதிரி எங்களை வல்லமையாக பயணம். ஏன் அந்த வல்லமைகள் இன்றைக்கி குறைந்து போயிடுச்சு? ஏன் நம்ம வந்து அந்த விசுவாச குறைபாடுகளுக்குள்ளே கொஞ்சம் இருக்கிறோம். கிருபையை பிடிச்சிக்கிட்டு நம்ம உட்காந்துருக்கிறனால அந்த விசுவாச குறைபாடு கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு நம்மள்கிட்ட. இன்னும் வல்லமையாக பயன்படுத்தினா அதை விசுவாசத்தை இன்னும் பலமாக கொண்டு போனால் நம்மளுக்கு வரும். அதனால தான் சொல்கிறாரு கடைசியில், மத்தேயுல கடைசி வசனம் 28வது அதிகாரத்தில் கடைசியில் என்ன சொல்கிறார், இந்த 3 வசனங்களை படிப்போம், முடிப்போம். மத்தேயு 28:18-20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமாம், இது வந்து லாஸ்ட் கமாண்ட்மெண்ட். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு முக்கியம். நம்ம வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர் கூட இருந்தார், என்னை கண்ணில் பார்த்தீங்க, உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம், இதை கண்டவன் மிகப்பெரிய இது எல்லாமே சொன்னார். உயிர் தெளிந்து கடைசியாக இருந்து அவர் வானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகள் என்ன சொன்னார்? சுவிசேஷத்தை அறிவிங்க. அது அறிவிக்கிறதுக்கு சகலமும் என் கையில் கொடுத்துருக்கு, அந்த சகலமும் உன் கையில் கொடுக்குறேன். அவர் வச்சுக்கிட்டோன்னு சொல்ல, ஒருத்தர் அனுப்பும் போது இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போகிறோம், ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறோம் பொருளெல்லாம் வாங்கணுன்னு. அதுக்கு எவ்வளோ காசு ஆகும்னு நம்மளுக்கு தெரியும். அதை கொடுத்து தான் நம்ம பசங்களை அனுப்புகிறோம், நீ போய் வாங்கிட்டு வான்னு. அந்த காசுக்கு அளவாக கொடுக்கறதில்ல, எக்ஸ்ட்ரா தான் கொடுப்போம். ஒரு சாதாரண பொருள் ஒரு கடையில் வாங்கும் போதே நம்ம அப்பா அம்மாவாக இருக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு காசு 500 ரூபா ஆக வேண்டிய இடத்துல 600 ரூபா கொடுக்குறோன்னா, நம் பிதா வந்துட்டு இந்த உலகத்தையே ஆளக்கூடிய அளவுக்கு வல்லமையும் மாட்சியும் நம்ம விட்டுட்டு நம்மளை தனியாக அனுப்புவாரா? இல்லவே இல்லை. தேவகுமாரன் பிரசன்னம், அவருடைய ஆவி, அவருடைய ஆத்மா அனைத்தும் நம்ம மேலே எப்போதுமே கண்ணா இருக்குது. அவருடைய பலம், அவருடைய அக்கினி எப்போதுமே இந்த உலகம் பரியந்த முடியும் வரைக்கும் நம்ம கூடியே இருக்கோம். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது அவர் மேல் விசுவாசத்தோடு அவருடைய பலத்தை பிடிச்சிட்டு நம்ம போகணும். எதற்கு? ஒவ்வொரு மனிதனும் இயேசுன்ற நாமத்தை அறிய வேண்டும், அவர்கள் சீசர் ஆக வேண்டும். they should be a disciple of Jesus. அப்போ தான் உலகம் அடுத்த எல்லைக்கு போகும். சரி, ஒரு சாதாரண விஷயத்துக்கு நம்ம இவ்வளோ கேல்குலேட்டிவ்னா நம்ம பிதா எந்த அளவுக்கு கேல்குலேட்டிவாக இருப்பார், இயேசு எந்த அளவுக்கு இருப்பார் நம்மளுக்கு. அதனால தான் சொல்கிறார், உங்கள் விசுவாசம் கடுகளவு இருந்தால் போதும்னு. ஸோ நம்மளோட விசுவாச குறைபாடு இருக்கிறதுனால தான் தேவன் வந்து உங்கள் விசுவாசத்தை கடுகளவுன்ற அளவுக்கு கொண்டு வந்தார தவிர, அவர் ஒரு மலை போல் இருந்திருக்கணும், ஒரு பெட்டி அளவு போல் இருந்திருக்கணும்னு அன்றைக்கி சொல்லியிருந்தா நம்மளுக்கு அன்றைக்கே மனசு விட்டு போயிருக்கும். இருக்கிறதுலையே ரொம்ப சின்ன ஒரு விதை, ஒரு பார்த்தீங்கன்னா கடுகு. ஏன்னா நம்ம விசுவாசம் அந்த அளவுக்கு இருந்தாலே போதும்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்மளால் உச்சி அளவுக்கு நம்ம விசுவாசத்தை வளர்த்து கொள்ள நம்மளால் இயலாதுன்றது நல்லாவே தெரியும். அவருக்கு தெரியும். அவர் என்ன பண்ணாலும், ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாலும் அப்புறம் என்ன சொன்னார், நீங்கள் அடிமையாக போவீங்க. அவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும். தெரியாத மனிதன் ஒன்றுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா யோவானில் அவர் சொல்லுவார், நீங்கள் வந்து என்னை தேடி வர்றது எனக்காக இல்லை, நேற்று நீங்கள் சாப்பிட்டீங்கல்ல, நீங்கள் ஒவ்வொருத்தரோட வயிறும் நிரம்பிச்சில்ல. அப்போ ஒவ்வொரு மனிதனும் இன்னைக்கு எப்படி இருக்கா, தேவனிடத்தில் போய் நம்மளுடைய தேவைகள் மட்டும் முழுசாக கிடைச்சா போதும், நம்மளுடைய காசு, நம்மளுடைய வீடு, நம்மளுடைய பிள்ளைகள் நல்லா இருந்தால் போதுன்றதை மட்டும் பிடிச்சிட்டு போகிறதுக்கே உட்காந்துருக்கணும் தவிர தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வழிகளை குறைஞ்சிருச்சு. ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நீங்கள் சாப்பிட்டு வயிறு ரொம்ப நாளாக தான்ப்பா நீங்கள் வந்திருக்கிறீங்க மறுபடியும் இத்தனை பேருன்னு. அவர் இருதயத்தை எப்படி அறிகிறார் பாருங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு வந்திருக்கிற டிசைபிள்ஷிப் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு சீசராக இருக்கும், நம்ம ஒவ்வொருவரும் சீசராக அழைக்கப்பட்டோம்னு எடுத்துக்குவோம். இந்த குவாலிட்டிஸ் எடுத்துக்குவோம். லூக்கா 10:9 தெளிவாக படித்தோம்னா நம்மளுடைய ஒர்க் என்னன்றது தெரிஞ்சிடும். அதே மாதிரி மத்தேயு கடைசி அதிகாரத்தில் கொடுத்தது,
சகலமும் அவர் கொடுத்துருக்காரு. உலகம் முடியும் பரியந்தம் வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன்ட்டாரு. அந்த வார்த்தையை அவர் எடுத்து போடவே மாட்டாரு. என்ன நிலையில நீங்க இருந்தாலும் அவர் கூட தான் இருப்பாரு. அதை நம்ம அறிந்துக்க முடியாத அளவுக்கு வேணா எங்கேயாவது இருப்போமே தவிர, தேவன் நம்மளை ஒரு காலமும் தனியே விடல. நமக்குள்ளேயே இருக்கிறாரு, நம்மளை சுத்தியும் இருக்கிறாரு. நான் சயின்ஸ்ல ஒரு டாக்குமெண்ட் படித்தேன். ஒரு சர்டன், அது என்ன அளவுகோல்னு தெரியல, அது மட்டும் தான் நம்மளால கண்ணில் பார்க்க முடியும். அதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படின்னா அது தேவனுடைய பிரசன்னம் இருக்குது. அது நம்ம ஆவிக்குள்ளே இருக்கும்போது மட்டும் தான் பார்க்க முடியும். அவன் சயின்ஸ் பூர்வமாக ஒன்று சொல்கிறான். காதுலையும் கேட்கக்கூடியதில் ஒரு பர்டிகுலர் டெசிபல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை கேட்க முடியும். அதை தாண்டி போச்சுன்னா நம்மளால் கேட்க முடியாது, காது செவிடாயிரும். அந்த சவுண்டு அதில் தான் பண்ண முடியும். ஆனால் தேவனுடைய குரலை யாருனால கேட்க முடியும்னா பரிசுத்த ஆவி உள்ளவர்கள் தேவனிடத்தில் இருக்கும் போது யாருமே கேட்க முடியாது. எந்த டெசிபலும் அளவுக்கே கொண்டு வர முடியாத அளவுக்கான குரல் நம்மளுக்கு கேட்கணும்னா நம்ம சீசராக இருக்கும்போது மட்டும்தான் அந்த குரல் கேட்கும். அது ஒவ்வொரு டைமும் நம்ம பாதங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். வழிகளை இதுதான் சொல்லி நம்மளுக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த சங்கீதம் 23 ஏன் எடுத்தேன்னா, இந்த 23 இந்த சீசரெலாம் இருக்கிறவங்களுக்கு தான் பொருந்தும். இந்த சங்கீதம் 23 எல்லாரும் படிச்சுட்டு ஒவ்வொரு டைம் படிச்சுட்டு நீங்கள் எனக்கு எதிரிகளுக்கு முன்பாடி பெரிய ஒரு விருந்து பண்ணியிருக்கீங்கன்னா, நீ யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த விருந்தை நம்மளால் அனுபவிக்க முடியும். கடவுள் நம்மளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது முடியும். இரவு என்ன பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கால்கள் இடராமல் நம்மளை பாதுகாத்து கொள்ளுறதுனா யார் அப்படின்னு தெரியணும். இயேசுவுக்காக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கால்கள் இடராது. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? இந்த சங்கீதம் 23 ஒவ்வொரு வசனம் யாருன்னா நம்ம அவர் வழியில் நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ அந்த சங்கீதத்தையும் இங்கே லிங்க் ஆகுது. நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியே பார்த்துக்கோங்க. ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோன்னா ஒரு கோட்பாடுகள் ஃபுல்லாக போட்டு வச்சுருப்பாங்க. அதைப்படி நடந்தால் மட்டும்தான் உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு உயர்வு, சம்பளம், அமைதி எல்லாமே. இந்த உலகத்துலேயும் அதே கோட்பாடுகள் எல்லாமே தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறத பிடிச்சி போனால் தான் இந்த உலகத்தில். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் போய் ஒரு வீட்டுக்கு போகும்போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னா என்ன, நம்மளுக்குள்ளே சமாதானம் விதைத்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு சமாதானமும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள ரொம்பணும்னா அது நம்ம அந்த இயேசுவோட வழியில் நடக்கும்போது தான். when we are disciples only we can seed that peace in over each and every house. அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிறத விதைக்க முடியும். நம்மளுக்குள்ளே ஏற்கனவே விதைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொருவரும் இந்த வசனங்களை லூக்கா 9:10 படித்தோம்னா க்ளீனாக வேர்ட் பை வேர்ட் ரொம்ப க்ளீனாக புரியும். நம்ம ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்குது. நம்ம இந்த பக்கம்லாம் போயிடுவோம். சத்தியம் எவ்வளோ கேட்குறோம், நம்மளை உருவாக்கக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவோ இருக்குது. சத்தியங்கள் நம்மளுக்கு சிஸ்டர் மூலியமாக, பிரதர் மூலியமாக, எந்த வழியில் வேணாலும் வந்துகிட்டே இருக்குது. உருவாக்கக்கூடியது இருக்குது, காத்துக்கொள்ளக்கூடியது இருக்குது. நம்ம இப்போ காத்துக்கொண்டு மற்றவர்களை உருவாக்கக்கூடிய நிலைமையில் நம்ம இருக்கிறோம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒவ்வொரு எடுத்துக்குவோம். தேவனுக்காக என்ன செஞ்சாலும் தேவனுக்காக செய்யக்கூடிய மனநிலையில் ஒவ்வொருவரும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ்.